படம் வந்துட்டு செமையா இருந்துச்சு. எல்லாம் கம்பேக்கான்னு கேக்குறீங்க. கம்பேக்கான்னு சொல்ல தெரியல எனக்கு. ஏன்னா உள்ள தாண்டவம் ஆடி வச்சிருக்காப்ல தலைவன். ஆர்ஜே பாலாஜிலாம் சத்தியமா இந்த அளவுக்கு டைரக்ட் பண்ணுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. செம பயங்கரமா பண்ணியிருந்தாப்ல. உள்ள எல்லாமே இப்போ சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் இல்ல ப்ரோ, ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் படம். அதை தாண்டி அதர் ஃபேண்டம்ஸுக்கு செம ட்ரீட்டா இருக்கும். ஏன்னா அவங்க நினைச்சது உள்ள இருக்கு. எல்லாத்துக்குமே பயங்கர ட்ரீட்டா இருக்கும். நல்லபடி ப்ரோ. ஃபைட்டு ஜிகே விஷ்ணுலாம் பிரிச்சுட்டாரு ப்ரோ. விஷுவல்ஸ் எல்லாமே சாய் ஒரு பக்கம் பிஜிஎம் போட்டு தூக்க, இவர் ஒரு பக்கம் விஷுவலை போட்டு தூக்க, எல்லாமே பயங்கர குஷ்பல்ஸா இருந்துச்சு. ஆமா ப்ரோ. ப்ரோ சத்தியமா படத்தோட ஒரு மெயின் பில்லரே அவரு தான் ப்ரோ. சாய் பாபிங்கிறது ஒரு பக்கம் சூர்யா, இன்னொரு பக்கம் ஆர்ஜேபி இருந்தா அவரு சென்டர்ல வந்துட்டு பயங்கரமா பிஜிஎம் போட்டு தூக்குறாரு ப்ரோ. ஆர்ஜே பாலாஜி சத்தியமா ட்ரைலரை பார்த்துட்டு யாரும் நம்பல ப்ரோ அவர் எப்படி வில்லனிசம் காட்டுவாங்கன்னு. போய் பாருங்க. அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க ப்ரோ. உள்ள போய் பாருங்க. வில்லனிசம் ஆர்ஜே பாலாஜியும் காட்டலாம் அப்படின்னு காமிச்சிருக்காப்ல. த்ரிஷா மெயின் லீடு தான் ப்ரோ. கடைசி படம் ஃபைனல் வரைக்கும் டிராவல் பண்றாங்க. அவங்களுக்கும் நல்ல ஒரு ரோல் சூப்பரா பண்ணிருக்காங்க எல்லாருமே ப்ரோ. ஃபேன்ஸ் மொமெண்டா செகண்ட் ஹாஃப்ல நாங்க யாருமே சீட்ல உட்காரல ப்ரோ. போய் பாருங்க. பயங்கரமா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ பெரிய ஹைலைட் பண்ணு படத்துக்கு. செம்மையா பண்ணிருப்பாரு. அடுத்த ஷோ என்ன பண்ண போன்னு தெரியல. இந்த படம் அப்படி இருக்கு. எல்லாம் ஃபேமிலியோட வந்து பாருங்க. படம் நல்லா இருக்கு. ஒரட்டு கம்பேக் படம் சூரியனாக்கு ப்ரோ. அவர் மியூசிக் எவ்வளவு ட்ரோல் பண்ணாங்க அவரை. இந்த பாருங்க ப்ரோ. பிஜிஎம் அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காரு ப்ரோ. பயங்கரமா பண்ணிருக்காரு. எல்லாருமே டிஃப்ரெண்ட் மியூசிக் போட்டு பயங்கரம் ஆர்ஜே பாலாஜி பக்கா பண்ணிருக்காரு. நல்லா சந்தேகப்பட்டேன் என்ன எப்படி பண்ண போறான்னு தெரியல, டவுட் பட்டேன். ஆனா பயங்கரமா பண்ணிருக்காரு. அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. வெயிட் பண்ணுக்கு சரியான ஒர்த்து. உண்மையிலே சொன்னா ஒரு நல்ல ஒரு கம்பேக் சொல்லலாம். சூர்யானாலே கம்பேக் தான். டிஃப்ரெண்ட் ஜானரு. ஆர்ஜே பாலாஜி கரெக்டா யூஸ் பண்ணிருக்காரு சூர்யாவை. அவரோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. ஆர்ஜே பாலாஜி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். எல்கேஜி, மூக்குத்தி அம்மன் நல்லா தெரியுமே. இதுலயும் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டா வில்லனா ஒரு ட்ரை பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு, தரமா இருக்கு ப்ரோ. பிளாஸ்ட் ப்ரோ. உண்மையே சொல்லணும்னா தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்ச நேரம் சீட்ல அமைதியா உட்காந்து பார்த்த மாதிரி, செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா எல்லாரும் பிளாஸ்ட் ஆகி கத்தி குத்தி தொண்டை ஃபுல்லா ஆஃப் ஆயிடுச்சு. மியூசிக் சொல்லணும்னா இன்னும் மியூசிக் தரும். மியூசிக் வேற லெவல். ப்ரோ அவர் ட்ரோல் பண்ண மாதிரியே இல்ல ப்ரோ. ஒரு என்ன சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மியூசிக் இருக்கிற மாதிரி பேசியிருக்காரு. தரம் தாஸ். அவன் சொல்ல வேணாம் ப்ரோ. அதான் சொல்றேன் ப்ரோ. சூர்யாவும் த்ரிஷாவும் என்ன சொல்றது சீரியல் மோஸ்ட் ஆக்டர் ஆக்ட்ரஸ் அவங்கள கரெக்டா யூஸ் பண்ணிருக்காரு அவரு. தரம் ப்ரோ. அவரு சும்மாவே சொல்ல தேவையில்ல. அதான் சொல்றேனே அவரோட படம் எடுத்து பார்த்தா ஒரு கருத்து கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இதுலயே ஒரு நல்ல கருத்து அரசியல் டச்சோட கருத்து கொடுத்துருக்காரு ப்ரோ. உண்மையை சொல்றேன். அதான் சொல்றேன். சூர்யா அந்த ஆர்ஜே பாலாஜி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. சாய் அபங்கரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ரெண்டு பேருமே தரமான பிளாஸ்ட் குத்துறான். அடி பிளாஸ்டா குத்துறான். மியூசிக் உண்மையா சொன்னா அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மியூசிக் மாதிரி போட்டிருக்காரு. நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது அவரு லாஸ்ட் பேட்டியில கூட சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி இந்த ஒரு வருஷத்துல 100 படம் கொடுக்க போறாரு அவருன்னு சொல்லிட்டு. கரெக்டா 100 படம் கொடுக்க போறாரு. கன்ஃபார்ம் கொடுப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்கு அந்த மியூசிக். பாட்டும் கரெக்டா சூட் ஆயிருக்கு. சம ப்ரோ. அவர் என்ன சொல்ல அதான் சொல்றேன். செகண்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆயிட்டாங்க. சீட்ல எல்லாரும் யாருமே இல்ல. சீட்ல எல்லாருமே எழுந்துட்டாங்க. செமையா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. ஆர்ஜே பாலாஜி வந்து பயங்கரமா பண்ணிருக்காரு. ஆக்சுவலி பாவம் நேற்று ரொம்ப அழுது ஃபீல்லாம் பண்ணிட்டாரு. இன்னைக்கு செமையா இருக்கு படம். நிறைய நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ். கடைசி 10 நிமிஷம் சரியான ஒரு பிளாஸ்ட். நிறைய செகண்ட் ஹாஃப் மொத்தம் அதுதான். அவர் இன்டர்வியூல சொன்ன மாதிரி, ஆடியோ லான்ச் சொன்ன மாதிரி தான். செகண்ட் ஹாஃப்ல ஏகப்பட்ட ஃபேன் மூமெண்ட்ஸ். செம்மையா இருக்கு ஒரு படம். ஃபைட்டு செம்மையா இருக்கு. அந்த பிஜிஎம் தான் எலிவேஷனே அதுக்கு. அந்த ராத்ராசன் பாட்டும் வெறப்பா இல்ல. சாயமிங்கன் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி இது பண்ணாம ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க. அதுக்கேத்த மாதிரி இதுல சரி பண்ணிட்டாரு ப்ரோ. இதுல செம்மையா சரி பண்ணிட்டாரு. சூப்பரா இருக்கு. வந்து கண்டிப்பா கேட்கலாம். செம்மையா ஃபைட் சூப்பராகவே இருந்துச்சு ப்ரோ. இன்டர்வலும் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸும் சூப்பராக இருந்துச்சு. எதிர்பார்க்காத நிறையவே இருக்கு ப்ரோ ரெண்டுத்துலையும். கண்டிப்பா ப்ரோ. நேற்று வெயிட் பண்ணது தான் கொஞ்சம் இதுவாக மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு நல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பா ஆயிடுவாங்க ப்ரோ. கண்டிப்பா நிறையவே இருக்கு. அண்ணாவோட பழைய படங்களோட இது நிறைய வச்சிருக்காங்க. அண்ணா ஆர்ஜே பாலாஜி சொன்ன மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. என்னென்ன படம்னு நம்ம தேட்டர்ல பார்த்தா தெரியும். நிறையவே இருக்கு. 2-3 படம் வச்சிருக்காங்க. இல்ல ப்ரோ. ஆல்பம் நல்லாவே போட்டிருக்காரு ப்ரோ. அவரு படத்தை டியூடு சரியான ஹிட். அவரோட தனியா போட்டிருக்க படம் எல்லாமே ஹிட். இதுலயும் சூப்பரா போட்டிருக்காரு. லாஸ்ட்ல கருப்ப கூடவா பாட்டுக்கு அண்ணா அந்த சாமி இதுலாக அது இன்னும் சூப்பரா இருக்கு. நிறைய பழைய லுக்கும் நிறைய இருக்கு. அது படத்துல பார்த்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். நிறையவே இருக்கு ப்ரோ. த்ரிஷா மேம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி எல்லாம் இருக்காது. பட் ஆனா படத்துக்கு இம்பார்ட்டன்ஸான ஒரு நிறைய கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலி எல்லாமே பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஃபேமிலி ஆடியன்ஸ். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஃபேன்ஸ்க்கு நிறையவே இருக்கு ப்ரோ. எல்லாமே தேங்க்ஸ். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸும் எல்லாருமே கிளாப் தட்டினாங்க. எல்லாருக்கும் நல்லா பிடிச்சி. இல்லை அவர் நல்லா செம்ம குவாலிட்டியாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு பிஜிஎம்மும் செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு. இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. படமே ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு தான். எல்லாரும் வீக்கெண்ட் வந்து நல்லா ஃபேமிலி என்ஜாய் பண்ணி பார்க்குற படம் தான். ஆர்ஜே பாலாஜி கூட இந்த படம் சைன் பண்ணும்போது அவர் அந்த அளவுக்கு பண்ணுவார் அப்படின்னு ஒரு எதிர்பார்த்தாங்க. படம் எப்படி இருக்கு? படம் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. எல்லாருமே ஃபேமிலியை ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க ஆர்ஜே பாலாஜி. அதில் கன்ஃபார்ம் சக்ஸஸ் அடைஞ்சிட்டாரு. ஒவ்வொரு ஃபேமிலி சில்ட்ரன்ஸ்லேருந்து எல்லா எல்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே கைத்தட்டி நல்லா பார்த்தாங்க. காமெடி கொஞ்சம் இடத்துல தான் இருக்கும். ஆனால் அந்த எல்லா காமெடியுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. த்ரிஷா ரோல் இதில் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்குமே இருக்கும். அவங்களும் ஒரு நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. த்ரிஷாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. த்ரிஷாவுக்கு சூர்யா, ஆர்ஜே பாலாஜி 3 பேருமே இருந்துகிட்டே இருப்பாங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும். ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா சூர்யா சார் ஒரு ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரீட் மூவி. அவர் வந்து எல்லா படமும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் வந்து ரெட்ரோ வந்தது. ரெட்ரோ வந்து அந்த ரெட்ரோ ஸ்டைலே போயிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா ஒரு கிராமத்து ஸ்டைலு லைக் காந்தாரா வந்து பேஸ் பண்ண மாதிரி. நம்ம ஊர்ல நிறைய படம் வந்துருக்கு. காந்தாரா சாயல் அப்படியே உள்ள வர மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் நல்லா தான் இருக்கு படம். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சொல்ல போனால் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் தென் ஆர்ஜே பாலாஜி அவங்க வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டேரக்ஷன் வைஸ் ரொம்ப சூப்பராக பண்ணி. ஏன்னா ஒரு எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்த வந்து வெங்கட் பிரபு சார் மாதிரி தான் வரும். நல்ல விஷயத்த கொஞ்சம் காமெடியாக கொண்டு போய் காட்டுறது தான். காமெடியால இல்லை, கொஞ்சம் சொல்றது ரொம்ப சீரியஸாகவும் போகாமல் ரொம்ப இதுவாகவும் போகாமல் அதில் ஒரு காமெடியை கலந்துக்கலாம் சொல்லி காட்டக்கூடிய டேரக்டர். இந்த படத்துலேயும் அந்த மாதிரி தான். எல்லா படத்துலையும் வந்து போலீஸ்காரனை கூட சொல்லி படம் எடுப்பாங்க. இந்த படத்தில் ஒரு உண்மையை சொல்லி எடுத்திருக்காங்க. கோர்ட்டில் தான் டைம் வேஸ்ட் ஆகுது சொல்ல போனாக்கா. அந்த விஷயத்த வந்து ரொம்ப பக்காவாக காட்டி அந்த படத்தை ரொம்ப அழகாக மூவ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் படத்தோட மெயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய் அபியங்கர். ஏன்னா ஒரு படம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த மியூசிக்கில் தான் நீங்கள் படத்தில் உட்கார முடியும். நான் ஆக்சுவலாக 2 நாள் தூங்கலை, எனக்கு வேலை. இந்த படம் வந்து எனக்கு காலைல வர ஐடியாவே இல்லை. நான் வந்தேன், ஆனால் அந்த மியூசிக்கில் தான் நான் முடிச்சிருந்தேன் இவ்வளோ வரைக்குமே. ஸோ மியூசிக் வந்து இந்த படத்தை ரொம்ப மையக்கருவாக பண்ணியிருக்காங்க. இந்த வயசில் சின்ன பையன் தான், ஆனால் இந்த வயசில் அந்த படம் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. சார் நம்மளா என்னடா பண்ணிருக்கோன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. த்ரிஷா மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எப்பவும் போல் அவங்க ரோல் எப்பவுமே என்ன பண்ணுவாங்களோ அந்த ரோல் தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. ஸோ சூர்யா சாரே பார்த்தீங்கன்னா வந்து படத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சூர்யா சாரை தாண்டி ஆர்ஜே பாலாஜி சார் தான். ஸோ இவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. மற்றபடி படம் வந்து அவர் எல்லாரும் கம்பேக் கொடுத்தாங்கன்னா சொல்லி கேட்டாங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் அவர் செட்பேக்கே அவங்களை எப்படி கம்பேக் கொடுப்பாரு புரியுதுங்களா? ஸோ எந்த ஆக்டரும் செட்பேக் ஆக மாட்டாங்க. அவங்களோட படம் தோல்வி அடைஞ்சிடும், அவங்க தோல்வி அடைய மாட்டாங்க. ஏன்னா ஆக்டிங் தான், எந்த படத்துல ஆக்டிங் தான் பண்ண போறாங்க. ஸோ செட்பேக்ன்ற கான்செப்ட் வந்து ஒரு ஆக்டருக்கு இருக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவ்வளோதான். ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமாக வந்து பார்க்கலாம். அடுத்த 3 நாள் வந்து லீவ் டேஸ் தான். தாராளமாக கடனை வாங்கிலாம் படம் பார்க்கலாம். தாராளமாக வந்து வீட்டில் காசு இருந்தால் அது வந்து படத்தை பாருங்க. ஒரு வருத்தபலான ஒரு மூவி. கொடுத்த காசுக்கு வருத்து தான் ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம் வருதுன்னா ரொம்ப நாள் நீங்கள் பாருங்க எத்தனை நாளாக படம் வராமல் இருக்குது. நல்ல படம் வருது தாராளமாக பண்ணலாமே நம்ம. சத்தியமா ரொம்ப சூப்பர் படம் ப்ரோ. எல்லாருமே பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். படம் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய படம். ஃபேமிலி ஓரியன்டாக போய் ஜாலியாக ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடிய படம். சாங் சூப்பராக இருக்குது. என்ன அந்த ஒரே ஒரு பாட்டு தான் எடுத்துட்டாங்க, அதையும் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் படம் பிளாக் பஸ்டர் ஆகிருக்கலாம். அவங்க ரோலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், பட் அந்த வில்லனிசமே காமெடியாக பண்ணியிருக்கிறது இன்னும் சூப்பராக. அவருக்கு என்ன வருமோ அதையே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். 100% சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய படம். படம் பார்க்கும்போது அந்த மாதிரி எதுவும் தெரியல. நான் படம் 100% விர்ச்சுவல் ட்ரீட்டாக தான் இருக்கு. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்க எல்லாருக்குமே பெஸ்ட் இதாக இருக்கும். படம் நல்லா இருக்கு. ஒர்த்து 5 சீக்வன்ஸ் அந்த சூப்பரா இருக்கு. ஒர்த்து நல்ல ஒர்த்து சூப்பரா பண்ணிருக்காரு. அவர் வில்லன் சொன்னாங்க, பெஸ்ட் அவர் தான் அந்த படம். ஒர்த்து செம்மையா இருக்கு. அவங்களுக்கும் நல்ல ரோல் நல்லா கொடுத்துருக்காங்க. கொண்டு போயிடுச்சு. கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்க்கலாம். சூர்யா ஃபேன்ஸ் ஸ்பெஷல் ட்ரீட். மற்றவங்களுக்கும் சூப்பரா பிடிக்கும் இந்த படம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட் தான். ஆர்ஜே பாலாஜி செம்மையா பண்ணியிருக்காரு. அந்த கருப்போட இதெல்லாம் பயங்கரமா காமிச்சிருக்காங்க. நம்ம இதுல கனெக்ட் ஆகுமா, சவுத் சைட்லாம் நல்லா கனெக்ட் ஆகும் இந்த படம். ஃபைட் சீன்லாம் தரமா பண்ணியிருக்காங்க, சூப்பரா பண்ணியிருக்காங்க. சாயபங்க நல்லா போட்டிருக்காங்க, சூப்பரா இருக்கு. பிஜிஎம்லாம் வேற லெவலு, நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆமா, நல்லா பண்ணிருக்காரு. வில்லனிசம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆர்ஜே பாலாஜி வில்லனிசம் சூப்பரா பண்ணிருக்காரு. த்ரிஷா மேம் சொல்லவே தேவையில்ல, எல்லாம் வந்திருக்காங்க. டீம் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா வருது ப்ரோ. நேத்தே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடும், ஆனா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டோன்னே சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃபேன் பேஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்ல வைப்ரேஷனா இருக்கு, ரொம்ப பாசிட்டிவான வைப்ஸ். சூப்பரா பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாரோட ரோலுமே நல்லா இருக்கு, ரொம்ப காம்பாக்டா இருக்கு, நல்லா இருக்கு.
100% எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பா worth for the waiting. மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்ல வைப்ரேஷன் இருக்கு மூவில. சூப்பரா பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நல்ல கண்டென்ட் சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃபேன் பேஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆஃப்டர் a long time சூர்யாவை நம்ம இந்த மாதிரி பாக்குறோம். ரொம்ப நல்ல வைப்ரேஷன் இருக்கு. 100% பிளாக் பஸ்டர் தான். எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும். ஃபேன் பேஸ் மூவி. கம்ப்ளீட் என்டர்டெய்னர் எல்லாருக்குமே பிடிக்கும்.